வீடோட இது சம்பல் இது என்ன எல்லா வீடும் மாடி மாடி வீடாக கிடக்கு இந்த பாருங்க நவீன சந்தை திருநெல்வேலி ரோட்டை பாருங்க வளமையான இடங்கள்லாம் ரோட்டண்டா சைடில் மண்ணுகள்லாம் இருக்குது மிஞ்சி பாருங்க அந்த கல் வச்சுக்கிறேங்கண்ணா குரக்கன்மா நல்ல குரக்கன்மா உடம்பு குறைங்களா இப்படி செங்கல்ல மாதிரிலண்ணா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அப்பா பெரிய பெரிய கட்டடங்கள் இதில் பாருங்க பேமெண்ட் போட்டு வைக்கணும் இந்த திருநெல்வேலியை அக்குவே ராணிவராக காட்டி கொண்டு போகிறோம் கனவே சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கரது உங்கள் கேஎஸ் சங்கர் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியில் நிற்கிறேன் குறிப்பாக நாங்கள் இந்த வீடியோவில் திருநெல்வேலி ஃபுல்லாக உங்களை சுற்றி காட்டப்போம் திருநெல்வேலி சொல்லிக்க நிறைய பேர் நீங்கள் யோசிக்கலாம் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க அப்படி இல்லை யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநெல்வேலி இருக்குது இந்த இடம் என்ன மாதிரி இருக்குது மேலே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கூட காட்டிக்கொள்ளலாம் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோக்களில் போகலாம் என்னோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்தியாவில் கரண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன் வணக்கம் 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 ரெண்டு சேர்ந்து தான் சுற்றி பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது இந்தியாவில் பல்கலைக்கழகம் இருக்குது அங்கால கொக்கியில் டெக்னிக்கல் காலேஜ் இல்லை கொக்கியில் அதெல்லாம் போய் இந்த ரோடெலாம் போகிறோம் போய் அதெல்லாம் காட்டிக்கொண்டு வரேன் வேறு திருநெல்வேலி சந்தை இருக்குது நிறைய விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொண்டு வரேன் நீங்கள் கனவே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறோம் இப்படி நாங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி பக்கம் போகிறோம் இந்த ரெயின் இல்லை கொழும்புக்கு நேர் அடிதான் நாங்கள் நேராக தான் போகிறோம் மேம்பாலம் இதில் என்ன மகராஜன் ஏற்றி போட்டு இடையில விழுத்த பார்த்தேன் பட் இதில் பார்த்தீங்க சொன்னால் இஞ்சால என்ன இருக்குது கொக்குவில் போது நூலகம் இருக்குது அப்படி இஞ்சால பாருங்க இது எல்லாமே மருத்துவ கூட மாணவர்கள் என்ன மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி மாணவர்கள் இஞ்சால மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எல்லாம் இருக்குது அதை காட்டி கொண்டு போகிறேன் இஞ்சால பாருங்க பெரிய ஒரு என்ன அது பெரிய கடைகளோட தெரியல பெருசாக ஒரு கட்டட் பண்ணி காட்டினா பாருங்க அப்படியே இதுதான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அது இதுக்குள்ளே வரும் நான் போனதே இல்லைடா போகிற சந்தர்ப்பம் கிடைக்காது எங்களுக்கு கேம்பஸுக்குள்ளே சில நிகழ்வுகள் நடக்கும் ஆனால் இந்த டைமில் எங்களுக்கு இதுக்கு ஒன்றும் கிடைக்கல ஒரு நிகழ்வு உண்டு நீ போனீங்களா ஏன் போனீங்க அக்காண்ட கன்வகேஷன் இங்கே ஒரு கோயில் உண்டு வருது சில என்ன கோயில்க்கா தெரியல மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசின் இதான் நுழைவாயில் என்ன பாருங்க இதெல்லாம் நுழைவாயில் இருக்குது பாருங்க கூடஞ்ச வெளி மாவட்டத்தில் எல்லாம் நிறைய பேர் வந்து வலிப்போம் என்ன இப்படி நான் போய்க்கே இடக்கை பக்கம் பாருங்க இதுக்குள்ள நல்லூர் பிரதேச சபை இருக்குது இதுக்கும் திருநெல்வேலிக்கு தான் பேர் தானே திருநெல்வேலி தான் இதுக்குள்ள காட்டி கொண்டு போகிறாங்க இதில் பாருங்க இந்த வீடுகளை பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே இருக்குது மாடி மாடி வீடுகள் அப்பா இது என்ன எல்லா வீடும் மாடி மாடி வீடாக கிடக்கு இந்த பாருங்க இந்த முன்னுக்கு ஒரு வீடு எல்லாமே பெருசாக வித்தியாசமாக நல்லா இருக்கு என்ன வீடுகள் இருக்குல்ல பணக்கார ஊர் இந்த முன்னுக்கு பாருங்க முன்னுக்கு இன்னொரு பெரிய வீடு ஒன்று வருது வீடோட இது வீடு தான்டா கிட்ட வேமர்றா ஆட்டா வீட்டை வீடு எடுக்க அடிக்க போகிறாங்க வீடு தான் வேறுங்க பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ நேராக போனோம்னு சொன்னால் நல்லூர் பிரதேச செய்யலாம் அதுக்கு வேணா நான் போகல அடிப்பேன் வரைஞ்சாதாங்க இந்த வீடுகளையும் அப்பா பெரிய பெரிய வீடுகள் அண்ணே உங்கள் அப்படியே போனால் கொக்கையில் போகுது அண்ணே நான் திருப்போம்மா உங்கள் அப்படியே போனால் கொக்கையில் போகுது கொக்கையில் அவங்களை வேணா அப்புறம் ஒரு வீடியோவில் காட்டிக்கு வரேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆமாம் அண்ணா ரோட்டை பாருங்க வளமையான இடங்கள்லாம் ரோட்டண்டா சைடில் மண்ணுகள்லாம் இருக்குது மிஞ்சி பாருங்க அந்த கல் வச்சுக்கிறேங்கண்ணா 2 சைடுமே இருக்கண்ணா வீட்டுக்காரர் பதிச்சுன்னா இதுதான் பதிச்சுக்கோங்க இது ரோட்டை என்ன ஆர்டிஐ வச்சுக்கிறேங்கண்ணா ஆமாம் அஞ்சிட்டா மண் இல்லாத ஊர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கண்ணா எங்கள் இடங்களெல்லாம் அப்படி இல்லை தானே இந்த பாருங்க அதான் ரோட்டு கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பூக்காட்டுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு பாருங்க அழகுபடுத்துறதுக்காண்டி இந்த செங்கலால் கட்டி அதுக்கு பூக்காண்டுகள் அதை வட்டி வச்சுக்கிறாங்க அது வடிவுக்கு வச்சுக்கிறாங்க நல்லா இருக்கேன் அந்த வடிவான ஊர் வேணுங்க நான் இப்போ இதை அவதானிக்கிறேன் பாருங்க ஜாழ்ப்பாணத்தை இவ்வளோ நாள் சுற்றி திடீர்றேன் இதை பார்க்கவே இல்லை இருக்காங்க முன்னுக்கும் பாருங்க அதுக்கு பெரிய பெரிய வீடுகள் இருக்குது
எனக்கு தெரிஞ்சு பணக்கார ஊராக இருக்க மாதிரி இதுக்கு பாருங்க, இது கொஞ்சம் கடைகள் இருக்குது. இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் திருநெல்வேலி சந்திக்கு போகலாம். மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்யாண மண்டபம், திருமண மண்டபம் ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ அந்த வீட்டை போல் மரங்கள் உண்டு வாங்க. ஆனால் கொஞ்சம் என்ன பெரிய பெரிய வீடுகளாக இருந்தாலும் இங்கே மரங்கள் நிறைய வச்சு வளர்க்கணும், நல்ல விஷயம். அப்படி நாங்கள் இடக்கை பக்கம் போவோம். அப்படி நாங்கள் திருநெல்வேலி சந்திக்கு வந்துடும். அப்படியே நாங்கள் இடக்கை பக்கம் திரும்புகிறோம். இதால் போனால் கோண்டாவில் உரும்புராய் பக்கம் போகலாம். இதுக்கு நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. இந்த ஃபுல்லாக கடைகள்லாம் 2 சைடுமே கடைகள். இங்கே பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இந்த ஓ பெரிய பெரிய கடைகள் இருக்குண்ணே. இப்படி நாங்கள் நேராக போனால் இஞ்சால உரும்புற ஊரோடு அங்கால பக்கம் போகலாம். கோண்டாவில் எல்லா இடமும் போகலாம். இஞ்சால் அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் சினோபெக் பெட்ரோல் செட் இருக்குது. சைனா பெட்ரோல் செட் இருக்குது. இந்த வீடு இருப்பாங்க. இந்த நல்லா இருக்குது பாருங்க வீடு. கடையோட சேர்ந்து வீடு இப்போ எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட்டினவாங்க. இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் அம்மாச்சிக்கு போகலாம். கூட இந்தியாவிலேருந்து பார்க்குறாங்களே தெரியும், அம்மா உணவகம்னு சொல்லி கிடக்கு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் மலிவான விலையில் நாங்கள் உணவுகளை பெற்று சாப்பிட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சின்னு சொல்லி கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் நாங்கள் மலிவான விலையில் உணவுகளை வேண்டி சாப்பிட்டுக்கொள்ளலாம். இதுக்குள்ள நாங்கள் படிக்கிற காலங்களில் கண்காட்சிக்கு வந்த ஞாபகங்கள்லாம் இருக்குது. விவசாய திணைக்களம் திருநெல்வேலின்னு சொன்னால் எல்லாருமே தெரியும். பெரிய பரப்பு அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நிறைய விவசாய நிலங்கள்லாம் இருக்குது. அதான் இந்தா இதில் பாருங்க, இந்த விவசாய திணைக்களம் வடக்கு மாகாணம் நல்லா இருக்குது பாருங்க. இதுக்கு நாங்கள் கண்காட்சி வைக்கிறது ஒவ்வொரு வருஷம் வைக்க நான் வாரினாங்க, படிக்கிற ஆளுங்களை வாரினாங்க. அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா அதில் அம்மாச்சி உணவகம் இருக்குது. அப்படி நாங்கள் அம்மாச்சி போமா, இதான் அம்மாச்சி உணவகம். நிறைய பண்ணிக்கிறேன் வெளியிலே பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிற்குது. கூட அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் வேலை போகிறாங்க எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்டு போகிறோம். ஏன்னு சொன்னால் இங்கே மலிவாக உணவுகளை பெற்று சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ எத்தனை மணி? இப்போ நீ சாப்பிட வந்த நீ அட்டை இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 4:49, 5 மணிக்கு சாப்பிட வரீங்களா? இருக்கும் அந்த அம்மா சொல்லுவாங்க. அதில் இடம் இருக்குவா? பட் இந்த இடத்துல என்னென்ன உணவு வகைகள் இருக்குன்னு சொல்லி காட்டுறது. இதில் பாருங்க ஜூஸ் வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபா தான். அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரக்கன் பிடிக்கொழுக்கட்டை இருக்குது, கடலை இருக்குது, பால் இருக்குது, தேநீர், மூலிகை தேநீர் விலையில் 50 பாருங்க. அப்படி இருந்தால் குரக்கன் இனிப்பு பூரி இருக்குது 50 ரூபா, இலைக்கஞ்சி 60 ரூபா, மரக்கறி கூழ் 60 ரூபா. இங்கே வடை வகைகள் இருக்குது பாருங்க. உளுந்து வடை இருக்குது, வாழைப்பூ வடை இருக்குது, கீரை வடை, மோதகம், பெரங்காய் பணியாரம் எல்லாமே இருக்குது. இந்தியாவில் கட்லட், காளான், சூப் அதுகள் எல்லாமே இருக்குது. மரக்கறி ரொட்டி, சுசியம், குரக்கன் மரக்கறி ரொட்டி எல்லாமே இருக்குது. இடியப்பக்கத்து, இடியப்பம், புட்டு அதுகள் இருக்குது. இந்தியாவில் பாருங்க விலைகளை பாருங்கள் எல்லாமே. இந்த விலையில் பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இட்டலி இருக்குது, குண்டு தோசை இருக்குது, தோசை இருக்குது, மசாலா தோசை இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா அப்பம் எல்லாமே இருக்குது. குரக்கன் இனிப்பு பூரி பூரியான என்ன சாப்பிடக்கூடாது நினைக்கிறேன். என்ன விலை? 50 ரூபா. ஒவ்வொரு கவுண்டர் மேலே கிடக்கு. அந்த கவுண்டரில் என்ன தேவையோ நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஜூஸ் கேட்டுங்க. ஏன்டா குடிப்பான குடிக்கிறீங்க? ஃப்ரெஷ் ஜூஸ் சோடா கேட்டாலும் பேசுகிற. பப்பாப்பழம் மட்டும் தான். பப்பாப்பழம் மட்டும் தான். இப்போ நாங்கள் அம்மாச்சிக்கு வந்து வேணும். இது குரக்கன் பூரியா? குரக்கன் நல்ல வேணா குரக்கன் உடம்பு ஊரைங்களா? இனிப்பா இருக்கா? அப்படியே அப்படியே கொஞ்சம் வெண்ணெய் தண்ணி தான் இருக்கு. ஆனால் ஓகே, இனிப்பு மழை தான் இருக்கும்.
இந்த அளவுக்கு சுட சுட குண்டு தோசை கிட்ட காட்டுங்க. இந்த குண்டு தோசை இருக்கு, உடஞ்ச சம்பல். இது நல்லா இருக்குடா. அந்த மாதிரி இருக்கு சாஃப்டா. கடைசியாக ஒரு அப்பம், பாலப்பம். அது சுட சுடவே எல்லாம் கேட்க கூட்டம் உடனே போடுத்துங்க. அடே இந்த பாலப்பம் இந்த கரை இருக்குல்ல, இந்த நைஸ் அப்பளம் இருக்குண்ணா, அதே மேக்கடாது நல்லா இருக்கா. அதுக்காண்டி தர மாட்டேன். குண்டு தோசை வரல, சுட சுட இருக்கு. எல்லாம் சுட சுட தான். உண்மையாகவே சொல்கிறேன், இங்கே எந்த சாப்பாட்டுக்குமே எந்த கெமிக்கலும் பாதிக்கிறது. வீட்டு சாப்பாடு அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்குது. இந்த குண்டு தோசை பிடிச்சிருக்கு. இங்கே அதே மாதிரி குளிர்பானம் குடிக்கிறா வேறுங்க. ஃப்ரெஷ் ஜூஸ், என்ன ஜூஸ்? பப்பா ஜூஸ். இந்த தொண்டை கொஞ்சம் பிரச்சனை வழியால் பிடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு வந்துட்டோமே, சாப்பாடுலாம் வந்த மாதிரி இருந்தானே செம்மையாக இருந்த நல்லா அந்த கொடுக்குற காசுக்கு சரியான தானே. உண்மையிலே நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் மலிவா சாப்பிடணும்னு சொன்னால் எவ்வளோ? குண்டு தோசை 20 ரூபா உண்டு. 20 ரூபா. அங்கெல்லாம் 50 ரூபா வைக்கிறாங்க. சம்பளுக்கு சாப்பிட்டு அப்படி நல்லா இருந்தது. நம்ம முதல் சாப்பிட்றதுக்கு இப்போ சாப்பிட சரியான வித்தியாசம் இருக்கா. முதல் சாப்பிடக்கே இதை விட கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ இன்றைக்கு நான் சாப்பிடக்க நல்லா இருக்கும். அப்போ எனக்கு அப்பம் பிடிச்சிருந்தேன். நல்லா அப்பம் நல்ல முறையான செம்மையாக இருந்தது. இனிப்பும் பெருசாக இல்லை, எல்லாமே அளவாக இருக்குது. ஆனால் இனிப்பும் ஃப்ளேவரும் அந்த நல்லா உடனே சுட்டு சுட சுட தெரியும். நீங்கள் வந்தீங்கன்னு சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஜாழ்ப்பாணத்தில் நீங்கள் இங்கே மலிவாக சாப்பிடலாம். இங்கே மட்டும் இல்லை, அம்மாச்சி நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் கூகுளில் பார்த்தாலும் தெரியும். வந்து பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு கம்பஸ் பக்கத்தில் எல்லாமே இருக்குது. நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும் உண்மையாகவே. அப்படியே போமா. அப்படியே நாங்கள் இஞ்சால் பக்கம் போனால் கோண்டாவில் போகலாம். கோண்டாவில் சந்தி வருது, அங்கே உரும்புறா வருது, அப்படியே ஊரல் அப்படியே புண்ணாலை கட்டுவோம். நாங்கள் போய் கொண்டிருக்கோம். நாங்கள் அப்படியே திரும்பி அப்படியே நாங்கள் திருநெல்வேலி சிக்னல் பக்கமே போகிறோம் திருப்ப. உண்மையிலே இன்னொரு விஷயத்தை நான் பயந்து வரேன். உண்மையாக இதுக்கு பேர் திருநெல்வேலி தான் பேர். நாங்கள் சில திண்ணவேலின்னு சொல்லி பழகிட்டு தான். உண்மையான பேர் திருநெல்வேலி. நானும் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி கதைக்க யோசிக்கிறேன். இடைக்கிடைக்க கொஞ்சம் தவறாக காய்ச்சா மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையான பேர் திருநெல்வேலி, அதையும் குறிப்பிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், இதில் கிடக்கு திருநெல்வேலி உணவகம். தமிழில் பெருசாக பேர் போட்டு கிடக்கு பாருங்கள். அப்படியே நாங்கள் இடக்கை பக்கம் போனோம்னு சொன்னால் திருநெல்வேலி சந்தை எல்லாம் இருக்குது. அந்த பக்கம் போய் கொஞ்சம் தூரம் காட்டி போட்டு நாங்கள் அப்படியே நேராக போவோம். சரி, அப்படியே சீக்கிரம் விழுந்துட்டு அப்படியே நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி திருநெல்வேலி சந்தை பக்கம் போகிறோம். இப்படி நாங்கள் அதுக்காக நேராக போனோம்னு சொன்னால் கல்வியங்காட்டுக்கு போகலாம். இந்த சைட் போய் காட்டிட்டு வர இதில் பாருங்க, HNB பேங்க் இருக்குது. அப்படி இந்தியாவில் நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. இந்த பலசர கடைகள் வரைக்கும் நாங்கள பக்கம் காட்டிக்கொண்டோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநெல்வேலி சந்தை இருக்குது, மரக்கரை சந்தை இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே காட்டி கொண்டு போகிறோம். வரைக்கும் நாங்கள் அப்படி இதெல்லாம் திருப்ப வர போகிறோம். வரைக்கும் அங்காள் சைடு இந்தியாவில் சைடு காட்டிட்டு போகிறோம். நான் உங்களுக்கு நவீன சந்தை திருநெல்வேலி சாப்பாடு கடைகள் எல்லாமே இருக்குது, பல கடைகள் இருக்குது. இந்த இதில் பாருங்க, பழைய காலத்து ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. வீடு மாதிரி தான் கிடக்கு பாருங்க. பழைய காலத்து வீடு, சுவர்கள் அகலத்தை பாருங்க. இந்த சரி விடு. அப்படி இஞ்சால பாருங்க, கிடைக்க பார்க்க இதுக்குள்ளே சுமார் ரோட்டோண்டு போது காட்டி கொண்டு போகிறேன்னு பாருங்க. முகாமத்து போட்டோமே. ஓகே பாருங்க, இஞ்சால காப்பர் ரோடு இல்லைன்னா இஞ்சால சாதாரண ரோடு தான். இதுக்கே பெரிய வீடுகள் இருக்குது. சில பேர் நீங்கள் இந்த ஊர்களில் பிறந்து வந்திருப்பீங்க. அப்போ அதெல்லாம் இதையும் காட்டின்னு போய்ங்க, நீங்களும் இந்த இடங்களை பார்த்த மாதிரி வரும். பழங்கனற்றடி ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் கோயில், பொது நூலகம் நல்லூர். இது நல்லூரோட அஞ்சால எல்லா நல்லூர் கிடக்குண்ணே. அதானோ எந்த இடம் இது? இது திருநெல்வேலி தான் கிடக்கு. இந்த இதில் வேறுங்க. இது திருநெல்வேலி தான். சும்மா காட்டின்னு வரப்பாங்க இந்த இடம். இன்னும் இருப்பாங்க பெரிய ஒரு வீடு. என்ன வீடும் அரண்மனையோடா? ஓ
அப்போ இந்த பெருசு வேணும் உடனே கலவு இதுக்குலாம் இருந்தா அது குழந்தைங்க ஒரு பிட்டிக்க வீடு உண்டுண்ணா இதில் பக்கத்தில் அரண்மனை அட எல்லாமே பெருசு தான்டா இந்த வீடு அந்த சைஸில் பாருங்க பெரிய பெரிய மாடி வீடுலாம் கிடக்கு அப்படி இஞ்சால பாருங்க சாதாரண வீடுகளும் இருக்கு இதுக்கெல்லாம் காணி என்ன விலை போகும் சொல்லுவா அப்போ நெருப்பு விலையில் போகும் காணி எல்லாம் எங்கே ஆகுது அப்படியே 1 கிலோமீட்டர் போனால் அவட உங்கோட்டு என்னடா இது வீடோ இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு இப்போ எல்லா இடமே இந்த ஆஸுக்கு வெள்ளை கலர் பெயிண்ட் தான் அடிக்கிறேன் மற்றது இஞ்சால ஒரு சிறுவர் இல்லம் வருதுன்னு சைவ சிறுவர் இல்லம் இஞ்சால இது சிறுவர் இல்லம் இஞ்சால பள்ளிக்கூடம் மட்டும் வருது பாருங்க என்ன பள்ளிக்கூடம் என்னடா அது முத்துத்தம்பி மகா வித்தியாலயம் பள்ளிக்கூடம் அப்படியே அப்படியே ஸ்டாப் பண்ணும் செங்கல்ல மதுல என்ன இதை பாருங்க செங்கல்ல மது கட்டிக்கிறாங்க குளிர்மையாக இருக்கு வேணே அப்போ இந்த இடங்களையும் காட்டுறேன் பாருங்க அது ஆமி கேம் உண்டு அப்படியே இதுக்கெல்லாம் முகாமைத்துவம் மற்றும் வணிக பீடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்குது அதை உங்களுக்கு சும்மா காட்டுறேன் பாருங்க அந்த முன்னுக்கு ஆனால் எனக்கு தானே அது தெரியுமா அதுக்கு இருக்குண்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீ அலுவலாக வந்திருப்ப அப்புறம் தெரிஞ்சிட்டு பாருங்க யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இதை தாண்டி போயிடலாம் அது என்ன சரி சரி குறிப்பாக நீங்கள் இந்தியாவில் பல்கலைக்கழகத்துக்கு வாரேன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்களுக்கு பரவாயில்லை வெளி மாவட்டங்கள்லேருந்து நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வாரீங்கன்னு சொன்னால் அப்படியே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கேம்பஸில் ஹாஸ்டல் கொடுப்பீங்க அது பிறகு நீங்கள் அப்படியே நீங்களாக தான் ரூம் எடுத்து தங்கணும் அந்த வகையில் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தான் தங்குறவே என்ன ஏன்னா பல்கலைக்கழகத்து கிட்டவே இருக்கும் அந்த படியால் இந்தியா நிறைய பேர் தங்குறவே அதனால் அதுக்குரிய அந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி கிடக்கும் ரூம் ரெண்டுக்குன்னு சொல்லி நாங்கள் கேம்பஸ் கிட்ட போய்க்க அதில் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதில் நிறைய இடங்கள் அப்படிலாம் போட்டிருப்பீங்கன்னா சரி அப்படியே நாங்கள் மெயின் ரோடில் இறங்கி போனாங்க போய் பார்த்துட்டு அப்படியே திருப்ப நாங்கள் கல்வியங்காடு ஒரு ரோட்டுக்கு கிட்ட வந்துட்டோம் அம்மன் கோயில் போல அம்மன் வீதி என்று சொல்லி கிடக்கு வரைக்கும் உங்களுக்கு நான் அப்படியே அங்காள பக்கம் காட்டின்னு வந்தேன் நான் இப்போ போய் இஞ்சால பக்கம் காட்டின்னு வரேன்னு பாருங்க இதில் கடைகள் இருக்குது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி கடைகள் இருக்குது பட் இதில் பாருங்கள் சிவகாமி மஹால்னு சொல்லி ஒரு திருமண மண்டபம் ஒன்று இருக்குது ஒரு பெரிய டவுன் தான் திருநெல்வேலியானே இனிமேல் யாழ்ப்பாணத்தை விட கொஞ்சம் சின்னந்தான் ஆனால் நிறைய கடைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பாருங்க அதான் பேங்குகள் எல்லாமே இருக்குது யாழ்ப்பாணம் டவுன் மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட இதுதான் திருநெல்வேலி சந்தை இதுக்கு மேலே தான் பார்த்தீங்க சரி போனேன் நான் இதுக்கு உள்ளுக்கால போய் போகணும் உள்ளுக்காக பார்த்தீங்க சொன்னால் மேற்கரை சந்தை இருக்குது அது சுற்றுற வழியில் பார்த்தீங்க சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது பலசர கடைகள் வெத்திலை கடைகள் அது சொல்லி நிறைய கடைகள் இருக்குது இந்த பாருங்க இந்த பனைசார் உற்பத்தி பொருட்கள் எல்லாமே இருக்குது அதில் பாருங்க இந்த அப்படியே நாங்கள் இடைக்கை பக்கம் திரும்ப போகிறோம் திரும்பி இஞ்சால பக்கம் அதாவது யாழ்ப்பாணம் போகிற பக்கம் போகிறோம் அதுக்கு நிறைய கடைகள் இருக்கு இந்த ரெண்டு சைடுமே கடைகள் தான் அப்பா பெரிய பெரிய கட்டடங்கள் இந்த வேணும் குட்டி ஜாழ்ப்பாணமே கிடக்குண்ணே பெரிய பெரிய பில்டிங்குகள் கடைகள் நிறைய கடைகள் பாருங்க சூப்பர் மார்க்கெட்டுகள் சாப்பாட்டு கடைகள் எல்லா கடையிலுமே இதில் பாருங்க பேமெண்ட் போட்டு விற்கணும் இந்த உடுப்புகள் துணிகள் எல்லாமே பேமெண்ட்டில் போட்டு விற்கணும் மற்ற இதில் பாருங்க திண்ணை ஹோட்டல் வருது பெரிய ஒரு ஹோட்டல் நான் பாருங்க இந்த திண்ணை ஹோட்டல் அப்படி இஞ்சால பாருங்க இஞ்சால பேங்கிள் இருக்கு டே திருநெல்வேலி தான் என்ன திருநெல்வேலி பேங்கிள் இருக்குது பிஓசி பேங்க் இருக்குது அங்கே என்டிபி பேங்க் நிறைய பேங்கில் கொமர்ஷியல் பேங்க் லைனுக்கு இருக்குது பாருங்க அப்படியே இஞ்சால பார்த்தீங்க சொன்னால் தினேஷ் வெதுப்பகம் இருக்குது தினேஷ் பேக்கரி இருக்குது கேக்கு ஓடும் கேக் சாப்பிடக்கூடாது உடல் நலத்துக்கு கூடாது வச்சு சாப்பிட்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன இல்லை அடைஞ்ச அல்வா மிக்சர் அதாவது சொல்லி நிறைய கடைகள் இருக்குல்ல கடையிலையும் காட்டின்னு வரேன் பாருங்க இதால் போனோம்னு சொன்னால் நாங்கள் எங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழக கொஸ்டலுக்கு போவோம் அதுக்காக வரைக்கும் உங்களை காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இது நிறைய கடைகள் இந்த வீதி ஃபுல்லாக 2 செட்டும் கடைகள்லாம் கூட என்ன வீட்டை விட கடைகள்லாம் கூட வாங்குறாங்க
இதில் பாருங்க மங்குஸ்தான் சீசன் வந்துட்டேன்டா. மங்குஸ்தான், அன்னாசி, மற்ற இது காளான் சார்ந்த உணவுப் பொருட்கள் இருக்குது. பட் இருந்தால் இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸ் கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். பழக்கடைகள், ஃபுட் ட்ரக் நிற்குது. இருந்தால் இதுக்குலேயும் பாருங்கள், இதுக்குலேயும் நிறைய கடைகள் இருக்குது. ஃபுட் சிட்டி எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே இஞ்சால எபிரோன் மிக்சர் கடை இருக்குது. நல்லா இருக்கும் மிக்சர். மற்ற இதில் பாருங்க பெட்ரோ செட் இருக்குது இஞ்சால. இப்போ நாங்கள் நேராக போகலாம் கொஞ்சம் தூரம். டவுனுக்கு போகிறப்பா தான் இந்த போனால் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்து இப்போலாம் பிறக்க உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். இதில் இருந்தால் கடையில் கம்ப்யூட்டர் கடைகள், சாப்பாடு கடைகள் எல்லாமே இருக்குது. இந்தால அப்படியே இடக்கை பக்கம் பார்த்தீங்க சொன்னால் ஒரு கோயில் வருது. அதை தாண்டி அப்படியே அங்கால பார்த்தோம்டா நோர்தர்ன் ஹாஸ்பிட்டல் வருது. அதான் ஒரு பின்னேற நேரம் வேலை முடிஞ்சு போய்க்கு எல்லாமே இதெல்லாம் சரியான சனமாக இருக்குது. ஏன்னா இந்த வாகனங்கள் நெரிசலாக இருக்குது. பட் அந்த ஆஸ்பத்திரிக்கு வர வாகனங்களோட எண்ணிக்கையும் கூடவே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே ரஃபிக்காக இருக்கும், கொஞ்சம் கூட இதுக்குள்ள. பட் பல்கலைக்கழகம் முடிஞ்சு போய்க்கே எல்லாம் சரியான சனமாக இருக்கும். இதில் சிவன் சிலை ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் இருந்தால் அப்படியே இப்போ நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் போகலாம். என்ன அப்படி நாங்கள் கந்தர் மடம் சந்தி மட்டும் உங்களுக்கு சும்மா காட்டி போட்டு அப்படியே நாங்கள் திரும்புவோம். என்ன முன்னு பொலிசாக நிற்கணும். லைசன்ஸ் கொண்டோ இல்லையோ நீ பொலிசாக நிற்கணும். உண்மையிலே வீதியில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நிற்பேன் நின்று எல்லாமே லைசன்ஸ், இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் செக் பண்ணுவேன். எங்கள் இலங்கையாக தெரியும், வெளிநாட்டிலேருந்து பார்க்குறார்கள் இல்லாட்டி இந்தியாவிலேருந்து பார்க்குறாங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்கிறேன். இந்த இதில் வேறுங்க ஓகே. இப்படியே நாங்கள் போன மட்டும் சொன்னாங்க ஜாழ்ப்பாணம் வந்துடுவேண்ணே. திரும்புவோமா? அப்படியே நாங்கள் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு போகிற ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி சொன்னால் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு போய்க்கொள்ளலாம். அதை போய் காட்டிக்கொள்ளலாம், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. திரும்புவோமா? திரும்ப இதில் ஒரு கடை ஒன்று இருக்குண்ணே, ஒரு காஃபி ஷாப் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் தான். ஏன்னா பக்கத்தில் கேம்பஸ் இருக்குது தானே, கேம்பஸ் இருக்கிறபடியால் நிறைய கடைகள் இருக்குது. இந்த இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வரும். ஏற்கனவே நான் 2-3 வீடியோக்களில் காட்டியிருப்பேன் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எல்லாம். நீங்கள் நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளுங்க. சூரியன் எங்களுக்கு எதிர்ப்பக்கம் இருக்கிறபடியால் எல்லாம் இருட்டாக இருக்குது. இதுக்கு ஜூஸ் கடைகள், சாப்பாடு கடைகள் கொஞ்சம் கூடவே இருக்குது. வேணா ஓ இந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பாருங்க. ஓ இதான் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா. இது போராட்டம் நடக்குது போல, பணம் கொண்டு வெடிக்கிறாங்க. ஓகே. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இருக்குண்ணே, பிரச்சனை இல்லை. பட் இதுகளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க சொன்னால் நிறைய வீடுகள் வாடகை கொடுப்பினோம். அதாவது கேம்பஸ் மாணவர்களுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள், அதாவது நிறைய வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை கொடுக்குது. இது நல்லா இருக்குண்ணே. இது நுழைவாயிலோடா ஃபோட்டோ ஷூட்டு பாவிக்கிறீங்களா? நல்லா இருக்கண்ணே, வித்தியாசமாக இருக்குண்ணே. பட் இந்த இதுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில இதுகள் ரூமுக்கு ரெண்டல் மாதிரி கொடுப்பினோம். இதில் சேரன் மாங்காய் வச்சு விற்கணும். நல்லா இருக்கண்ணே. அந்த மாதிரி இருக்கு, உப்புத்தூள் போட்டு சாப்பிட. ஆனால் இப்போ உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லை, அதால் வேணாம். எனக்கு நல்லா இருக்குடா. எனக்கு நல்லா அதை வேண்டி சாப்பிடு. அது கூட ஆடா, நான் நண்பன் சாப்பிடாட்டி நீ சாப்பிடக்கூட ஆடா. இந்தாங்க அப்படி இது ஃபுல்லாகவே கேம்பஸ் தான். நாங்கள் அப்படி வந்து வந்துருக்கு. அதுக்கு அங்கால ஹாஸ்டலோட கேம்பஸ். இதோட கேம்பஸ் முடியுது. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்டல் போல். என்ன இதுதான் இது கேம்பஸ் இருக்கிற ஹாஸ்டல் தான். இது பின்னுக்கும் இருக்கா அங்கால ஹாஸ்டல். அது அந்த ரோட்டுக்கும் போவோம், அதை போய் காட்டிக்கொள்கிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் நாச்சிமா கோயிலடி போகலாமே. இடக்கை பக்கம் போனோம், ஜாழ்ப்பாணம் போகலாம். அப்படி நாங்கள் விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம். திரும்பி அப்படியே கோக்கில் டேக் எல்லாம் இருக்குது, டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாம் இருக்குது. அதில் சும்மா காட்டி கொண்டு போகிறேன். இதெல்லாம் ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குது இந்தியாவில் தான்.
திறந்த பல்கலைக்கழகம் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா. அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா கொக்குவில் டெக் வருது. இதுதான் கொக்குவில் டெக் தொழில்நுட்பவியல் கல்லூரி யாழ்ப்பாணம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கொக்குவில் டெக்னு தான் சொல்கிறது. அப்படி அடுத்தது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி காலேஜ் வருது தானே. ஒரு வரிசைக்கு அப்படியே நீட்டாக வந்து ஒன்று இருக்குது. இது ஹாஸ்டல் போல இதான் கேம்பஸ் ஹாஸ்டல் போல பாருங்க. அப்படி அதில் மரங்களுக்கு அப்படி இருக்கைகள் நம்ம கிட்ட வந்து ஓய்வு எடுக்கலாம். அப்படிதான் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜெஃப்னா. என்ன விளையாட்டு விஞ்ஞான அலகு கேம்பஸ் இதெல்லாம் கட்டடங்கள்லாம். அப்படியே நாங்கள் திருப்பி கொண்டு அப்படியே அந்த அதுக்கு ஒரு ரோடு ஒன்று இருக்குது. அதில் போய் அப்படியே நாங்கள் மெயின் ரோடுக்கு வரப்புறம் இந்த வீடு பாருங்க. உடஞ்ச சிங்கள மாணவர்களும் படிக்க வேண்டாம். எனக்கு இந்த வெளி மாவட்டக்காரர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிளை திருப்பி வேணேன் இந்திய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் உங்களுக்கு. வேறு தண்ணிக்கு ஆட போகிற வேலை கூட குடிக்கிற தண்ணிகள் இதுக்கெல்லாம் திரும்ப நினைக்கிறேன். இந்த ரோடு தான். இந்த ரோட இதுக்குள்ளேயும் அம்மாச்சி உணவகம் எல்லாமே இருக்கு. அதை உங்களுக்கு தொண்டையை அடைச்சிட்டு அதையும் காட்டி கொண்டு போகிறேன் நான் உங்களுக்கு. பண்ணிட்டாங்க பார்த்தீங்க வித்தியாசம் இருக்கேண்ணா. இது கொக்குவில் ஸ்டேஷன் தான். கொக்குவில் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே. இதுகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வாடகை கொடுக்குறவன். அதாவது பல்கலைக்கழக மாணவர்களுக்காண்டி வாடகைக்கெல்லாம் கொடுக்கும். நம்ம எதுங்க ஹாஸ்டல்களும் இருக்குது. அது உங்களை காட்டி கொண்டு போகிறேன்னு சொன்னால் திருநெல்வேலியை அக்குவே ராணிவராக காட்டி கொண்டு போகிறோம். கனவே சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சின்ன ரோடு விளையாண்டு அதுக்குள்ள ஆனால் பேட்டை என்ன டவுனுக்கிட்ட இருந்தாலும் நிறைய மரங்கள் நிற்குது. இந்த வேறங்க நிறைய மரங்கள்லாம் வச்சு வளர்க்கணும். என்னடா அது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது. இந்த ரூம் அவைலபிள் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். பெண்களுக்கு ஆணி மட்டும்தானே. பட் இதுலேயும் பாருங்க, இதுலேயும் ஒரு அம்மாச்சி ஒன்று இருக்கு. வைக்கிற சாப்பிட்டு தானே அது அதே மாதிரி தான். இதுவும் அம்மாச்சி தான். இது இப்போ பூட்டி கிடக்கு. நான் நினைக்கிறேன் கேம்பஸ் நேரங்கள்லாம் திறப்பின ஒன்று தெரியல. ரெண்டே திறந்துருக்கேன் மேடா. தண்ணி இதுகளெல்லாம் கிடக்கு பாரு வழியில். இப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி மெயின் ரோட்டுக்கு அப்புறம் பரமேஸ்வரா டிரான்ஸ்ஃபார்மர்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஹாஸ்டல் நினைக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்கு. ஹாஸ்டலில் கேம்பஸ் பின்பக்கம் மாடா தெரியல. தெரிஞ்சா கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நீங்களே. இதுக்குள்ளே பேங்க் இருக்குண்டா. கிட்டத்தட்ட குட்டி ஜாழ்ப்பாணம்னு சொல்லலாம். அவ்வளோத்துக்கு நிறைய பேங்குகள் கடைகள் எல்லாமே இருக்குது. இல்லை வசதி சகல வசதிகளுமே இருக்குது. அப்படியே நாங்கள் மெயின் ரோடு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திருநெல்வேலி ஃபுல்லாகவே உங்களை சுற்றி காட்டினா ஃபுல்லான்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச மட்டுக்கு நிறைய இடங்கள் போனாங்கண்ணா. திருநெல்வேலியில் இருக்கிறார்கள் காலங்காலமாக இருக்கிறார்கள் தான் ஃபுல்லாக தெரியும். அதான் எங்களுக்கு இப்போ போகிற இடங்கள்ல என்னென்ன மெயினாக இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உண்மையான திருநெல்வேலி டவுனை தான் சுற்றி காட்டணும்னு சொல்லி வந்தாலும் இருந்தாலும் ஒரு சில ரோடுகளுக்கு போனாங்க. என்னத்துக்கான சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல வசிச்சிருப்பீங்க. நிறைய பேர் புலம்பெயர் நாள் இந்த பார்க்குறாங்க. சில தங்க ஒழுங்கையில் காட்டைகள்லாம் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரும். அதுக்கு நிறைய இடங்கள் காட்டியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காம இன்னொரு விஷயம் சொல்லணும். நிறைய லவ் பண்ணி கொஞ்சம் செஞ்சிருப்பீங்க. அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இந்த லவ்வுக்கு போறீங்க நீங்கள்? இது அப்படியான ஏரியா தானே இந்த ஒழுங்கைகள் எல்லாம். இல்லை இதுக்கு நான் சில ஒரு கட்டின தான் வந்திருக்கேன். நிறைய காதலர்களுக்கான பேர் நிற்பினோம். அப்போ டைம் இருக்கு. டைம் இருக்கு. இப்போ இருட்டோடுங்க அப்படின்னு இல்லை. அதுக்குள்ள ஜோடி ஜோடியாக காய்ச்சின்னு போவீங்கன்னா உங்களுக்கு பார்க்க காது அக்கா தங்கச்சி காய்ச்சா உங்களுக்கு அப்படி தான் கெட்ட சிந்தனையிலும் கேட்டுட்டேன். எண்ணங்களும் உன்னதான் சொல்கிறேன். அப்படி இல்லாமல் இல்லை இது கேம்பஸ் ஆனவர்களாடா காதல் இருக்கு. அந்த பருவ காலங்கள் வேறுங்க. இந்த பருவத்தில் காதல் எல்லாம் இருந்தானே அப்போ ஜோடியாக தெரிவிக்கணும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்களா எப்படி படிக்க. சரி கேம்பஸில் படிக்கிறேன். ரெண்டு ஷார்ட் ஒன்று இருக்குன்னா உங்களுக்கு. சரி ஓகே அவ்வளோதான். நீங்கள் மறக்காங்க பார்க்குறீங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்.